ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். நம்மளோட ஹெல்த் தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. ஒன்ஸ் அது போயிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அந்த ஹெல்த்தை திரும்பி வாங்கவே முடியாது. இதில் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டோம். உடம்புல ஹெல்த் பிரச்சனைன்னு வர அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். இன்னொரு வகையில் நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டியும் மெடிக்கல் சிஸ்டமும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸை பேண்டெய்டு போட்டு மறைச்சிருது. பீப்புள் எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றத இந்த சிஸ்டம் சொல்லி கொடுக்கறதே இல்லை. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்றத சொல்ல போகிற உங்கள் உடம்பு காமிக்கக்கூடிய அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த 6ல் ஒரு அறிகுறி உங்கள் உடம்புல இருந்தாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. நம்பர் 1, ரெட் ஆர் எல்லோ ஐஸ். உங்கள் கண்ணை வச்சே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிடலாம். உங்கள் உடம்புல நடக்கக்கூடிய மாற்றத்தை கண்ணே காமிச்சு கொடுத்துரும். உங்கள் லிவரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் தான் உங்கள் கண் எல்லோவாக ஆகும். இல்லை உங்கள் கண் ரெட்டாக பிளட் ஷாட் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அலர்ஜியா இல்லைனா சரியாக தூக்கம் இல்லாத காரணமாக கூட இருக்கலாம். இல்லைனா இதெல்லாம் ஹை பிளட் ப்ரெஷர்னால நடந்திருக்கலாம். ஏன் இந்த ஹை பிளட் ப்ரெஷர் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் கண்ணே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிடும். அதனால கண்ணுக்கு அதிகமாக கவனத்தை கொடுங்க. 8 மணி நேரம் சரியா தூங்குறோமா அப்படின்றதையும், தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ளூ லைட்டை எமிட் பண்ற செல்போனை யூஸ் பண்றதையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தா, எப்பயும் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸான பழம், வெஜிடபிள்ஸ், பீன்ஸ் இதெல்லாம் கண்ணு எல்லோவா ஆகிறதுல இருந்து உங்களை குணப்படுத்தும். குறிப்பாக பாக்கெட்டில் அடைச்சி வச்சிருக்கக்கூடிய ஃபுட்ஸை எடுத்துக்கிறதையும் அவாய்ட் பண்ணிடணும். முக்கியமாக சுகர் ஐட்டம் சாப்பிட்றத குறைக்கணும். இதையும் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்மோக் அல்லது ஆல்கஹாலுக்கு அடிமையானவங்களாக இருப்பீங்க. உங்களோட இந்த அடிக்ஷனில் இருந்து கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும். அடுத்து நம்பர் 2, ஹேர் ஃபால். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 100 முடி கொட்டுச்சுன்னா அது ரொம்பவே நார்மல். ஆனால் அந்த அளவை மீறி ஹேர் ஃபால் ஆச்சுன்னா உங்கள் முடி மேலே நீங்கள் இன்னும் கேர் எடுக்கணும்னு அர்த்தம். ஏன் இதை சொல்கிறோம்னா, முடி கொட்டுறதும் நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்றதுக்கான ஒரு சைன் தான். அதனால் இதை கண்டுக்காமல் விட்டுட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை சிவியர் ஆகக்கூடும். இன்னொரு வகையில் முடின்றது நம்மளோட பர்சனாலிட்டியும் நம்மளோட ஐடென்டிட்டியும் அப்பட்டமாக இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு பெரிய பார்ட். அதனால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு நீங்கள் போகும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும். அதனால செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோ ஆகிரும். அதனால இந்த ஹேர் ஃபாலை குறைச்சு உங்கள் முடியை அடர்த்தியாக எப்பயும் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். நாங்கள் இந்த கேள்விக்கு பதிலாக ஹேர் வால்யூமிங் பவுடரை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் யாருக்குன்னு நீங்கள் கேட்டால், எல்லா ஹேர் ப்ராடக்ட்ஸையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ப்ரீ வேக்ஸ், ஹேர் ஸ்ப்ரேன்னு எல்லா ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணினாலும் என்னால் ஒரு ஹேர் ஸ்டைலை வைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவும், லிமிட்டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஒரே ப்ராடக்டை யூஸ் பண்ணி என்னோட முடியை அடர்த்தியாக ஆக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. இதுக்காக நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதுவரை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஹேர் ஃபால், ஹேர் டேமேஜ் தான் கொடுக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் உங்களோட ஹேர் ஸ்டைலை இந்த ஒரு ப்ராடக்ட்னால சரியாக்கிடலாம். இந்த ஹேர் வால்யூமைசிங் பவுடர் உங்கள் ஹேருக்கு தேவையான வால்யூமை 6 to 8 மணி நேரம் கொடுத்துட்டே இருக்கும். இந்த ப்ராடக்ட்ல குட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருக்கு. இதை நீங்கள் வெறும் 10 கிராம் தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஸோ இதை முடியல 2 டைம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். 2 தடவை மேலேயோ இல்லை 1 தடவை மட்டுமே போடக்கூடாது. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, உங்கள் ஹேரை ட்ரை ஆக்கிக்கோங்க. 2 தடவை இந்த பவுடரை முடியல ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. அப்புறம் சீப்பை வச்சோ இல்லை உங்கள் கையை வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டைல் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஹேர் முன்ன இருந்ததை விட இன்னும் அடர்த்தியாக இருக்கும். ஸோ 24 மணி நேரம் உங்கள் ஹேர் களைய விடாமல் பார்த்துக்கும். இதை நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே ஈஸி. அதை யூஸ் பண்ணுறதும் ஈஸி. இதில் ரொம்ப ஈரப்பதம் இல்லாதனால உங்களுக்கு எண்ணெய் வழிகிற மாதிரியெல்லாம் இருக்காது. உங்கள் ஹேருக்கு சீக்கிரமாக அடர்த்தி கிடைச்சிரும். இது 100% இயற்கையான ப்ராடக்ட். இதனால் உங்கள் ஹேருக்கு எந்த டேமேஜும் இருக்காது. இதனால் நீங்கள் இனிமேல் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று போராட தேவையில்லை. இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா முடி பிரச்சனை கூட நீங்கள் அன்ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு சைன் தான். அடுத்து நம்பர் 3, அப்நார்மல் டயோசஸ். உங்களோட பூப்போட கலர், ஷேப் இல்லை அதோட டெக்ஸ்டரை வச்சு உங்களுக்கு ஏதாவது டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கா, இல்லை சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இல்லை கேன்சர் நோயோட அறிகுறி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த்தியான பூப் ஸ்மூத்தாக வெளியேறும். அதோட கலர் ப்ரௌனாகவும் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் கான்ஸ்டிபேஷன், டயாரியா இருந்தால் இந்த
கலரில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். இல்லை நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்றதையும் இது காமிக்கும். அதனால் நீங்கள் உங்கள் கழிவு வெளியேற்ற கஷ்டமாகவும் இது லிக்விட் ஃபார்ம்லையும் ஒழுங்காக வராமலையும் இருந்தால் உங்கள் ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கான சொல்யூஷன்னா இன்டோர்ஸை அவாய்ட் பண்ணணும். லாக்டவுனில் நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்க பழகிட்டோம். ஆனால் இனியாவது முடிஞ்ச அளவு நேரத்தை பப்ளிக் ஆக்டிவிட்டீஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை சரி பண்ண ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், அதாவது ஸ்ட்ராபெரி, அவகோடா, ஆப்பிள், வாழைப்பழம்னு இந்த மாதிரி பழங்களையும் கேரட் போல வெஜிடபிள்ஸையும் பாதாம், சியா சீட் போல அதிகமாக எடுத்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கிறது இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸை கியூர் பண்ணிடும். அடுத்து நம்பர் 4, கட் ஹெல்த். உங்களுக்கு எக்ஸசிவ் கேஸ் ப்ராப்ளம் இருந்தாலோ ப்ளோட்டிங் இருந்தாலோ டைஜெக்ஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு குடல்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த அறிகுறி எல்லாம் இருந்தால் உங்களோட வயிறு ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்லலாம். உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் அண்டு ஓவரால் வெல்பீயிங்க்கு உங்கள் ஸ்டொமக்கோட செரிமானம் ரொம்ப முக்கியம். ஹை சுகர் டயட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டால் அது உங்கள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவோட அளவை குறைச்சிரும். அதனால் பல டிசீஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். முக்கியமாக கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. உங்கள் உடம்போட வெயிட் டயட்டாலேயோ இல்லை எக்ஸசைஸ் ஹேபிட் இல்லாமல் லாஸ் ஆனாலோ இல்லை வெயிட் ஏறினாலோ உங்கள் குடல் அன்ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு சைன். உங்கள் கட் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்க உங்கள் கட் பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணணும். இதை தான் கட் மைக்ரோபயோம்னு சொல்லுவாங்க. இதை ஆரோக்கியமாக வச்சிருந்தாலே வயிற்றில் வரக்கூடிய பல பிரச்சனை குணமாகிரும். ஹெல்த்தி மைக்ரோபயோமுக்கு நியூட்ரியன்ஸ் தான் தேவையாக இருக்கிறனால பெஸ்ட் நியூட்ரியன் சோர்ஸாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் இதுக்கான சொல்யூஷன். முக்கியமாக இந்த மைக்ரோபயோமை இன்க்ரீஸ் பண்ண ஆப்பிள், ப்ளூபெரிஸ், பாதாம், பிஸ்தாவை சாப்பிடலாம். அடுத்து நம்பர் 6, பேட் பிரீத். பேட் பிரீத்து கூட நீங்கள் அன்ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் தான். அதுவும் நீங்கள் ப்ரஷ் பண்ணாமல் உங்கள் வாயில் ஒரு பேடு ஸ்மெல் வந்தால் தப்பு இல்லை. அதே இது நல்லா ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ண அப்புறமும் கொஞ்சம் ஸ்மெல் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தியாக இல்லை. இது நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய டயட்டில் இருந்து புவர் ஹைஜீன் ஹேபிட்ஸ்னால இந்த இல்னஸ் ஏற்படலாம். ஸோ உங்களோட ஃபுட் சாய்ஸில் வெங்காயம், பூண்டு இப்படின்னு ரொம்ப ஸ்மெல் வர்ற சில பொருட்களை தவிர்க்கணும். எஸ்பெஷலி காஃபி, சில சோடா ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் டீத்தை ப்ரஷ் பண்ணலனா கூட இந்த ஸ்மெல் உங்கள் வாயில் இருந்து வரும். அது மாதிரி இனிப்பான ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு ப்ரஷ் பண்ணலனா அது உங்கள் டீத்தோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். இன்னொரு பக்கம் புவர் ஹைஜீனுக்கு ரீசன் ப்ரஷ் பண்ணுறதை மறக்கிறது இல்லை ஸ்கிப் பண்ணுறது கூட பேட் பிரீத்துக்கான ஒரு ரீசன். ஸ்மோக் பண்ணுறதும் உங்கள் டீத் கம்ஸை டேமேஜ் பண்ணுறதுனால வர பேட் பிரீத்துக்கு ஒரு ரீசன். அதனால் இப்போ பார்த்து சில ஹைஜீன் டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் டீத் ஹெல்த்தை கீப் அப் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 7, எக்ஸஸ் பாடி ஃபேட். சரியான எடையை விட அதிகமாக இருக்கிற எடை எப்பயும் ஃபேட்டு தான். இந்த கொழுப்பால் பல ஹெல்த் இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஒரு வகையில் இந்த எக்ஸஸ் பாடி ஃபேட்டுக்கான ரீசன் உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஏன்னா இது ஜீன் சம்மந்தப்பட்டதாக ஒன்றா இருக்கலாம். இதுக்கு 3 முக்கியமான ரீசன் இருக்குது. ஒன்று, அன்ஹெல்த்தியான டயட், அதிகமான கலோரிஸ் இருக்கிற ஆனால் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபுல் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக எடுக்கிறனாலையும் வெயிட் கெயின் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், லிக்விட் கலோரிஸ். இங்கே இருக்கிற பல பேர் கலோரிஸ் அதிகமாக இருக்கிற ட்ரிங்க்ஸை குடிக்கிறனால சாப்பிடும்போது அவங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல் ஆக மாட்டேங்குது. முக்கியமாக ஆல்கஹாலை அதிகப்படியாக எடுக்கிறவங்க இன்னும் அதிகமாக ஃபுட்ஸ் எடுக்கிறனால வெயிட் கெயின் பண்ணுறாங்க. இந்த எக்ஸஸ் பாடி ஃபேட்டுக்கான இன்னொரு லாஸ்ட் ரீசன் இன்ஆக்டிவ். அதிகமாக மூவ்மெண்ட் பண்ணாமல் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான எதையும் செஞ்சு நம்ம கலோரிஸை குறைக்காமல் இருக்கிறது. எந்த வேலையும் செய்யாமல் அதே டைம் ஹை கலோரிஸ் ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால தேவையில்லாத எடையும் அதிகமாக போடுது. இந்த எக்ஸஸ் பாடி ஃபேட் பிரச்சனை சாப்பாடு, லைஃப் ஸ்டைல், வயசுன்னு எல்லாமே ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.